Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 4 determinants ஓட first exercise பார்க்க போறோம். determinants ஓட complete அந்த introduction part நம்ம already upload பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட end screenல கூட வரும். தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க introductionக்கு. இப்போ first exerciseல evaluate the determinants for question number 1 and 2. First question கொடுத்திருக்காங்க. So நம்மளோட first question எப்பவுமே கொஸ்டின் வந்து மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்றது வந்து நம்மளோட எக்ஸாம்ல சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ இது டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி லைன் தான் போடணும். நம்ம பிராக்கெட் போட்டோம்னா அதை வந்து மேட்ரிக்ஸ்ன்னு படிப்பாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் தான் டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம படிப்போம் எப்பவுமே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2x2 மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த டயக்னலை மல்டிபிள் பண்ணணும். இந்த 2வும் இந்த -1ம். ஸோ 2 × -1. அப்புறம் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இன்னொரு டயக்னலை மல்டிபிள் பண்ணணும். இன்னொரு டயக்னல்ல 4 × -5 அப்படின்னு இருக்கு. இங்க முதல்ல 2 1s are 2 மைனஸ் இருக்கிறதுனால -2. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. 4 5s are 20 மைனஸ் இருக்கிறதுனால -20 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ -2 + 20 பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஸோ 20ல 2 மைனஸ் பண்ணும்போது 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 18 தான் நம்மளோட டிட்டர்மினன்ட்டோட சரியான வேல்யூ. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்னலை மல்டிபிள் பண்ணணும். cos θ × cos θ பண்ணும்போது cos ஸ்கொயர் θ அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் போட்டுட்டு தான் அடுத்த டயக்னலை மல்டிபிள் பண்ணணும். sin × sin sin ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -sin ஸ்கொயர் θ அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது cos ஸ்கொயர் θ + sin ஸ்கொயர் θ அப்படின்னு கிடைக்குது. sin ஸ்கொயர் + cos ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ 1ன்றதான் இதோட டிட்டர்மினன்ட்டோட சரியான வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டயக்னலையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணும்போது x² - x + 1 அப்படின்றதும் x + 1ம் கிடைக்குது. மைனஸ் போட்டு இந்த ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். x + 1 × x - 1. ஸோ x + 1 × x - 1ன்னு எழுதியாச்சு. இவங்கள நார்மலாக மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 3 பேரையும் எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ x × x² x³ அப்புறம் எக்ஸை வச்சு -x பண்ணும்போது -x², எக்ஸை வச்சு 1 பண்ணும்போது x. அப்புறம் ப்ளஸ் 1 வச்சு மல்டிபிள் பண்ணோம். 1 × x² x² - x + 1. ஏன்னா 1ல மல்டிபிள் பண்ணும்போது இதே டேர்ம்ஸ் தான் திரும்பி வரும் மைனஸ். இப்போ இதை வந்து உள்ளேயும் மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை பார்க்க a + b × a - b மாதிரி இருக்கு பாருங்க. x + 1 x - 1. ஸோ நம்ம டேரெக்டாக x² - 1² கூட எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இங்கே ஒரு -x²ம் ஒரு +x² இருக்கு. ஒரு +xம் ஒரு -xம் இருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x³ + 1 இருக்கு இங்கே பேலன்ஸ். இதை மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -x² மைனஸும் மைனஸும் இங்கே +1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ டேர்ம்ஸ் இங்கே ஒரு x³ இருக்கு, ஒரு x² இருக்கு. இந்த +1ம் இந்த +1 ஆட் பண்ணும்போது +2ன்னு கிடைக்குது. இது எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால ஆன்சர் நீங்கள் இப்படியே விட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க போர்டில் கூட. இதில் ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் 2aவும் 4 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் சேம் ஆன்சர் வருதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இதோட லெஃப்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் 2aவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அதாவது 2aவை கண்டுபிடிச்சி டிட்டர்மினன்ட் போடுங்க அப்படின்னு அர்த்தம். அதனால முதல்ல 2 × aவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2a = 2 × உங்களோட ஏயோட மேட்ரிக்ஸ் 1 2 4 2 நம்மளுக்கு ஏக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எல்லா டேர்மும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 1s are 2 2 2s are 4 4 2s are 8 2 2s are 4. இதான் நம்மளோட 2a அப்படின்ற மேட்ரிக்ஸ். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2a = இப்போ பிராக்கெட் போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். அப்போ 2 4 8 4 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு முதல்ல இந்த டயக்னல் தான் மல்டிபிள் ஆகும். 2 4s are 8 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 8 4s are பண்ணும்போது 32 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 32ல இருந்து நம்ம 8ஐ மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ -24 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 4ன்ற நம்பரை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கூட மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சி வந்த ஆன்சரை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 1 2 4 2 இந்த மாதிரி பிராக்கெட் போட்டால் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி கோடு போட்டோம்னா டிட்டர்மினன்ட்னு அர்த்தம். இதில் 1 2s are 2 முதல்ல இந்த டயக்னலை மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் போட்டுட்டு தான் இதை மல்டிபிள் பண்ணணும். 4 2s are 8ன்னு கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் -6. ஆனால் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? 4 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கேட்டிருந்தாங்க. அப்போ 4 டைம்ஸ் -6 அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -24 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் -24 தான், ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் -24 தான் கிடைச்சிருக்கு. அப்போ LHS = RHS. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2aவும் 4 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் சேம் தான்.
இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If A ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு, show that determinant of 3A is equal to 27 times determinant of A1 கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இதே பேட்டர்னில் LHS கண்டுபிடிக்க போகிறோம். LHSக்கு 3Aன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேணும். அதனால் முதல்ல 3Aவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 3A is equal to அதாவது 3ன்ற நம்பரை A மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது உள்ள எல்லாரும் கூட 3 இது A, அப்போ 3A வந்து 1 3s are 3, 0 3 1s are 3, 0 3 1s are 3, 6 0 0 3 4s are 12. இதான் நம்மளோட 3 என்ற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3A is equal to இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 0 3 0 3 6 0 0 12 அப்படின்னு இருக்கு. டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ரோ இல்ல எந்த காலம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல ஈஸியா யூஸ் பண்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணுங்க? எந்த ரோல அதிகமா 0 இருக்கு இல்ல எந்த காலம்ல அதிகமா 0 இருக்குன்னு பாருங்க. அதை யூஸ் பண்ணா டிட்டர்மினன்ட்டை ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். இதுல 3வது ரோல பாருங்களேன், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால 3வது ரோவை யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ண போறோம். அது எப்படி மேம் ஃபார்ம் பண்றது அப்படின்னா, பேசிக்கா இங்க நான் எழுதுறேன். சிம்பிள்ஸ் முதல்ல தெரியணும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்புறம் பிளஸ் மைனஸ் பிளஸ், இதுதான் இந்த பிளேஸோட கரெக்டான சிம்பிள்ஸ். இது வந்து -1/i + j அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதே நமக்கு ஈஸி தான். எல்லா கார்னரும் சென்டரும் ப்ளஸ், மற்ற இடத்துல மட்டும் இந்த டயக்னல் மட்டும் மைனஸ் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3வது ரோல இப்போ ஒரு எலிமெண்ட்டாக டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 0 × anything பண்ணால் 0 தான் வரும். அப்போ இந்த கடைசி நம்பருக்கு மட்டும் பண்ணால் போதும். கடைசி நம்பரோட சிம்பிள் இங்கே என்னது? ப்ளஸ்ஸா. அப்போ +12 அப்படின்றத வெளில எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். 3 0 0 3 இருக்காங்களா, அவங்கள தான் நீங்கள் 2x2ல எழுதிக்கணும். இப்படி தான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவாங்க. அப்போ 12 முதல்ல இந்த டிட்டர்மினன்ட் இது ஃபைனல் பண்ணால் 9 கிடைக்குது. -0 × 0 0 கிடைக்குது. இப்போ 9 - 0 9 தான். இப்போ 12 × 9 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 12 9s are 18, 8 பேலன்ஸ் 1 108. அப்போ 108 தான் இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. இந்த ரோ இல்லாமல் நம்ம எந்த ரோ மல்டிபிள் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு டிட்டர்மினன்ட்ல கிடைக்கும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாலே, அது இப்போ இந்த காலம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலம் யூஸ் பண்ணி கூட இந்த டிட்டர்மினன்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். இப்படி பண்ணாமல் இங்கே பாருங்களேன், இந்த காலமில் இதுலேயும் ஒரு நம்பர் தானே இருக்குது. இந்த 3யோட சிம்பிள் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால +3 அப்படின்னு எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு டிட்டர்மினன்ட், இந்த 3 இருக்கிற இந்த ரோவையும் இந்த 3 இருக்கிற இந்த காலமே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள மட்டும் இந்த மாதிரி டிட்டர்மினன்ட்ல எழுதணும். அப்போ 3 6 0 12 அப்படின்றத எழுதிப்பாங்க. எழுதிட்டு இப்போ இங்கே பாருங்களேன், இதில் வந்து 3 இருக்கு வெளியில். இதில் வந்து 3 12s are 36 -0 × anything 0 தான். அப்போ 3 × 36ன்னு வரும். அப்போ கூட ஆன்சர் என்ன தான்? 108 தான். அப்போ எந்த ரோ எந்த காலம் யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 108 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 27 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் 108 பார்க்கணும் இல்லையா? முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 27 கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோன்னா இப்போ தான் பார்த்தோம், எந்த ரோ இல்லை எந்த காலமில் கம்மியாக நம்பர்ஸ் இருக்கோ அந்த ரோ இல்லைனா காலம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கடைசி ரோவில் ஒரு நம்பர் தான் இருக்குல்ல, அதனால் கடைசி ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி ரோவில் கடைசி நம்பர் மட்டும் தான் இருக்குது. நம்மளோட சிம்பிள் வந்து இதுதான் சிம்பிள். எப்போ வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கேட்டாலும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பான்ஷன் போகணும். இந்த பிளேஸோட சிம்பிள் ப்ளஸ் இருக்கிறதுனால +4 × 4 இருக்கிற ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறவங்கள இந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ இதான் உங்களோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. ஸோ 4 மல்டிபிள் பை முதல்ல இந்த டயக்னல் 1 1s are 1 0 × 0 0. ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? 27 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கேட்டாங்க. இப்போ 27 டைம்ஸ் 4 கிடைக்குது. 27 4s are கூட என்ன தான்? 108 தான். ஸோ RHSோட வேல்யூ 108 தான் கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 108 தான் கிடைச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் சேமாக தான் கிடைச்சிருக்கு. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3ஏவும் 27 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.